வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இது 3 என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, நமக்கு 2 விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். அதில் வந்து நமக்கு முக்கியமான கீ லெவல்ஸ் என்ன இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து எதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்ன. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னா, மார்க்கெட் எந்த வரைக்கும் போகலாம், அதாவது ஒரு கரெக்டான ஒரு நமக்கு இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது நமக்கு எங்கே போய் ஸ்டாப் லாஸ் இருக்கும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தெரியும். அடுத்து நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, பியரிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிறதும் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வீடியோக்கு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேல் ஈரான் வந்து பயங்கரமாக ஒரு வார் டென்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் கடந்த திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்கலேட் ஆகிட்டாங்க. அண்ட் இதோட இம்பேக்ட் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு வாரம் ஆச்சு இந்த டென்ஷன் ஆரம்பித்து, இந்த பயங்கரமான ஒரு வார் சுச்சுவேஷன் ஆரம்பித்து ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிரியா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈராக் இருந்துச்சு. ஏன்னா இந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து இஸ்ரேலோட பாட்டு, இஸ்ரேல் காசா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இந்த காசா, சிரியா இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈராக் இல்லை, ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால கம்பேரிட்டிவ்லி இஸ்ரேலோட சைஸை விட ஈரானோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஒன்று. ரெண்டாவது லைக் ஈக்குவல் பவர்ஸ் தான் சொல்லலாம். லைக் இந்த அதாவது நியூக்ளியர் மிசைல்ஸ், அதாவது மிசைல்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறனால ஈக்குவல் பவர். ரெண்டாவது, இஸ்ரேல் வந்து இவ்வளோ நாள் போரில் இருந்தனால அவங்களோட பாதி ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் இல்லை, லைக் யூஸ் பண்ணிட்டனால இது வந்து ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் ஈரானுக்கு. அண்ட் ரெண்டாவது, இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். புட்டின் அண்ட் ட்ரம்ப் வந்து அகைன்ஸ்டாக இருக்காங்க, அதாவது ரஷ்யாவும் யூஎஸும் அகைன்ஸ்டாக இருக்காங்கன்னா கிடையாது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்துக்கு என்ன வழிங்கிறது தான் தேடிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் நியூஸ்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் இதில் இன்வால்வ் ஆகி ஒருத்தவங்க ஒரு சைடும், அதாவது அமெரிக்கா வந்து இஸ்ரேல் சைடும், ரஷ்யா வந்து ஈரான் சைடும் இருந்து இது ஒரு வேர்ல்டு வாராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கிடையவே கிடையாது. இந்த நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போதைக்கு இதோட பிரச்சனைனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இது சுச்சுவேஷன் நீடிச்சிச்சுன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸை விட நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க ஒரு வார் வருதுன்னா மார்க்கெட் டவுன் சைடாக போகும்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணனால ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் வார் ரொம்ப பெருசாக போச்சுன்னா. ஸோ இப்போ நமக்கு வார் வந்து பெருசாக போகாது அப்படிங்கிறத நம்புவோம். அண்ட் ரெண்டாவது நம்மளோட அனாலிசிஸ்க்கு போகலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், பியூரான சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சென்செக்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து திங்கக்கிழமை 16ஆம் தேதியிலேருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குன்னு. அண்ட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 82,000ம் 81,000ம் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் தி அப்பர் குவார்டினேட். அப்படின்னா நமக்கு வந்து இந்த 81,500, அதாவது இந்த ஒரு 1000 பாயிண்ட் கேப்பை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸாக பிரிச்சுட்டேன். இந்த 500 பாயிண்ட்ஸாக பிரிக்கும் போது நமக்கு என்னென்னா, திங்கள் அண்ட் செவ்வாய் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதன் அண்ட் வியாழன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்துருச்சு. ஸோ இந்த வாரத்தில் 2 நாள் மேலே 2 நாள் கீழே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சென்செக்ஸில். அப்போது சென்செக்ஸ் சைலண்ட்டாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். அண்ட் எது வரைக்கும் கீழே இறங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 81,000 தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அப்போ இந்த 81,000 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே இது நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கேன். இது வந்து டெத் கிராஸில் தான் இருக்குது. டெத் கிராஸ்னால் செல்லிங் ப்ரெஷர் அதிகம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டு தான். ஏன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தது அப்படியே நமக்கு வந்து இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எதுலன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குங்கிறது தெரியுது. இதே இது வந்து நமக்கு சப்போர்ட்க்கு சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறது தெரியும்னா, நமக்கு சூப்பர் ட்ரெண்ட்லையும் அட் த எண்ட் இன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. இதே இது நான் 3 மினிட்ஸ் கேண்டில் போனனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் 3 மினிட்ஸ் கேண்டிலில் சின்னதாக ஒரு கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் நமக்கு வந்து ரொம்ப ரிலையபிள் கிடையாது. ஏன்னா
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில நம்ம ரிலையபிள் பண்ண முடியாது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் ஒரு செல்லர்ஸ் பிரஷர்ல இருக்கு. 1 2வது நம்ம பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல நமக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்கும்போதும் தெரிஞ்சுச்சு. பார்த்தீங்கன்னா, இது வந்து லோவர் குவார்டினேட்ல இருக்கு. அதாவது இந்த ஒரு 5000 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல கீழ இருக்க 500 பாயிண்ட்ல இருக்கிறனால, சென்செக்ஸ் இஸ் அண்டர் செல்லிங் பிரஷர் 1. ஸோ இப்போ சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 82,000ல இருக்கும். அதே இது சென்செக்ஸோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 81,000ல இருக்கும். இதே சப்போர்ட் தான் நீடிக்க போகுது. அண்ட் இத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா, எஸ். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பொசிஷனை விட 81,500 நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் 82,000 வரைக்கும் புஷ் ஆகிறத விட 81,500 வரைக்கும் புஷ் ஆகிறது நடக்கும்னு. ஸோ அப்போ நம்ம சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்த ரெசிஸ்டன்ஸை விட இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நேத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 81,500ல தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால தான் இது ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்றோம். இதே இது நேத்து டேட்டா நான் போனேன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 81,500 இருக்கு. அதுக்கு ஒரு 70-80% ஈக்குவலா, அதாவது நம்ம கரெக்டா பார்க்கணும்னா 82,000ல கால் ஆப்ஷன்ஸ் வந்து 2.3 லேக்ஸ் இருக்கு. 2.4 லேக்ஸ் இருக்கு. அதே 81,500ல 2.8 லேக்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 80% வந்து நமக்கு 82,000 கால் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இந்த 82,000ஓட கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னையோட நிலைமைக்கு இது வந்து 18ஆம் தேதி. ஸோ நான் 19ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 82ஓட கால் ஆப்ஷன்ஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அப்போ 81,500ல தான் கால் ஆப்ஷன் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம யோசிச்சது சரிதான். என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர் இல்லைன்னா ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ்ல இருக்கு சென்செக்ஸ். அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 81,500க்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் வந்துருச்சு. இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா சென்செக்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ச் 2வது வாரம், அதாவது 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ்ல இருந்துச்சு. அண்ட் இந்த 13ஆம் தேதி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் என்டர் ஆயிருச்சு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை இன்னைக்கு நம்ம பிரேக் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பிரேக் ஆகலை. அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் வித்தியாசத்துக்குள்ள தான் நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே மாதிரி நம்ம இன்னொரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 பாயிண்ட் வித்தியாசத்தில் நமக்கு வந்து மேலே ஒரு 250 பாயிண்ட்டும் கீழே ஒரு 250 பாயிண்ட்டும் வச்சோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் வந்து இந்த லோவர் எண்ட் அதாவது லோவர் எண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம். பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து 56,000 இல்லைன்னா 56,100க்கு மேலே போனால் தான், இன்னைக்கு க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட் மேலே புஷ் ஆகலை. ஸோ அப்படிங்கிறனால எய்தர் நாளைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் கண்டினியூ ஆகும், இல்லைனா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து 55,000 வரைக்கும் வர்றதுக்காக சான்சஸ் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது 56,000 அண்ட் 55,500 இந்த 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாதியில் இல்லாமல் கீழே பாதியில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ க்ளோசிங் வந்து லோவராக இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்டில் வந்து ஒரு டிக்ளைனிங் மார்க்கெட் இல்லைனா பியரிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அண்ட் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கும் போதுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்டர் செல்லிங் ப்ரெஷர் 1. 2வது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இட் இஸ் அண்டர் டெத் கிராஸ். ஏன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் ஃப்ரேம். அதுலேயுமே நமக்கு வந்து டெத் கிராஸில் தான் இருக்குது. அப்போது சென்செக்ஸும் டெத் கிராஸில் தான் இருக்குது, நம்மளோட பேங்க் நிஃப்டியும் டெத் கிராஸில் தான் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டிக்கு இந்த 55,500ங்கிற பாயிண்ட்டை கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2வது நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி அடுத்த வாரம் 26ஆம் தேதி தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து கிளியராக தெரியும் மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னா 56,000 தான். ஸோ நமக்கு வந்து அதிகபட்சம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு அதிகபட்சம் போனால் 56,000ம், குறைஞ்ச பயங்கரமாக டவுன்ஃபால் ஆச்சுன்னா 55,000ம். ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளே மேலே எங்கேயாவது போகணும்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து 56,100க்கு மேலேயாவது க்ளோஸ் ஆகணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் கண்டினியூஸ் டு டவுன்ஃபால் தான் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாக இருந்தால் கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாக இருந்தால் க்ரீன் சிக்னல் கண்டினியூ ஹோல்டிங், ஸோ தட் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அடுத்து நம்மளோட நிஃப்டி 50.
ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியராக தெரியல, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மேலே. ஸோ இது பார்க்கும்போது சைட்வேஸ் மார்க்கெட் தான், ஆனால் சைலண்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட். இதை எடுத்து இந்த இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட். அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த டவுன் ட்ரெண்டோட அப்பர் சைட் ஒரு அப்பர் லிமிட்டில் தான் மேலே கிராஸ் ஆகிருக்கிறனால நிஃப்டி 50 வந்து டவுன்ஃபாலுக்கு போகலைங்கிறத நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம நிஃப்டி 50யும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இந்த வார், அதாவது இந்த இஸ்ரேல் ஈரானோட வாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன், ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக நிறையா பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு பெரிய வார் வருதுன்னா அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் மார்க்கெட்டை. மல்டிபிள் ரேஞ்சில் அஃபெக்ட் ஆகும், நிறையா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால மேபி அந்த ஒரு வார் டென்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நமக்கு வந்து எல்லா மார்க்கெட்டும் ஒரு பியூரான ஒரு பியரிஷ் மூமெண்ட்டில் போல டெத் கிராஸ்லேயே இருந்தாலும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போயிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து நிஃப்டி 50லையும். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து நெகட்டிவாக இருந்தாலும், ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் நமக்கு வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பயங்கரமாக நெகட்டிவ் இல்லை. 91 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ங்கிறது நிஃப்டி 50 ஒரு கேப் அப் வந்தால் தாண்டது தான். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு பேரிஷ் மூமெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட முக்கியமான சப்போர்ட்டான 24,800 பிரேக் ஆகிட்டு நிஃப்டி 50 கீழே வந்திருக்கு. அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த 24,800 ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் போனால் ஓகே. அப்படி ரெக்கவர் ஆகலை, மறுபடியும் வந்து ரெட் கேண்டில்ஸ் தான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 24,600 இல்லைனா 24,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 2 நாளுமே மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆனால் நிஃப்டி வந்து இந்த 24,800 நாளைக்கு ஒரு 2 க்ரீன் கேண்டில் வந்து 24,800 தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி ஃபர்தராக டவுன்ஃபால் ஆகாது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் போகும். ஆனால் அதே இது நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது சப்போஸ் நாளைக்கும் ரெட் கேண்டில்ஸ் தான் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,500 வரைக்கும் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஓகே. அண்ட் நம்ம கடைசியாக என்னென்னா நமக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நம்ம காலையில் பார்த்தோம் 6:30க்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு. ஸோ அதே செல்லிங் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எதுலன்னா நம்மளோட சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வரம்போ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் தான் வந்திருக்கு. அப்படிங்கிறனால நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரிலையபிள் டேட்டா தான். ஸோ மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறது முன்னாடியே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நம்மளோட நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு இல்லை. அப்போ நம்ம இந்த எக்ஸ்பைரியை எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அப்படிங்கிறனால நான் அடுத்த 2 எக்ஸ்பைரி வைக்கிறேன். ஸோ தட் நமக்கு டேட்டா க்ளீனாக இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் கரெக்ட் தான். அதிகபட்சம் நிஃப்டி 50 போனால் 25,000ம், டவுன்ஃபால் ஆனால் 24,500. ஸோ அப்போ 25,000 கூட கரெக்டு தான். ஸோ 24,500 வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. அண்ட் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.9. ஸோ 0.9 பிசிஆர் ரேஷியோ வந்து டவுன்ஃபாலுக்கு உரியது தான். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூ ஹோல்டிங். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தா 0.7 இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஆனால் நம்மளோட சென்செக்ஸோட ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 0.8. ஆனால் இந்த சென்செக்ஸ்க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்னென்னா அதோட சப்போர்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 81,500. ஏன்னா சென்செக்ஸுக்கு வந்து 82,000 இருந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு குறைஞ்சி வந்து 81,000 மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸும் நமக்கு பேங்க் நிஃப்டியும் மேலே போனாலும் டக்குன்னு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு புட் ஆப்ஷன்ஸ் தான் இந்த வாரம் நமக்கு இந்த 3 மேஜர் இண்டெக்ஸஸ்லையும் ஹோல்ட் பண்ணுறது பெட்டரான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூ ஹோல்டிங். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.